என் பேர் மோனிஷா. நாங்க சிறுமலை பழையூர்ல வாழ்ந்துட்டு வரோம். இப்போ எங்க ஊர்ல பொங்கல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். நாடுகள்ல எப்படி மாட வச்சு அது மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்களோ, இங்க குதிரை பொங்கல்னு ஒண்ணு கொண்டாடுவோம் வித்தியாசமா. அங்க நாட்டுல எப்படி மாடு அவங்களுக்கு உதவுதோ, இங்க குதிரை எங்களுக்கு உதவும். அதனால குதிரைக்கெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணி, வீட்லயும் ரொம்ப சுத்தமா அலங்காரம் பண்ணி, பொங்கலுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வச்சுட்டு, அந்த குதிரைக்கு பொங்கல் ஊட்டி விட்டு, வாயெல்லாம் கழுவி விட்டு பொங்கல் ஊட்டி விட்டு, அந்த மாட்டுக்கு கீழே போட்டு வைக்கிற மாதிரி இங்க நாங்க குதிரைக்கெல்லாம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவோம். இங்க குதிரை தான் எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. இப்ப காட்டுல எல்லாம் விவசாயம் பண்றாங்க. அங்க பழங்க, காய்கறி அங்க நல்ல எல்லா விளைச்சல் இருக்கும் போது அந்த காட்டுல இருந்து ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால நாங்க குதிரையதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் குதிரையில பொதின்னு சொல்லுவாங்க. அந்த பொதி கட்டி ஊருக்குள்ள கொண்டுட்டு வந்துரும். ஊருக்குள்ள கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது இங்க பிக்கப்ல கூட்டிட்டு போய் திண்டுக்கல் செட்ல போட்டுருவாங்க. இது எங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இது இந்த குதிரையை வச்சுதான் எங்க குடும்பமே ஓடுது. அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அதனால குதிரையை எங்க தெய்வமா வழிபட்டு, அதுக்கு பொங்கல் ஊட்டி விட்டு, தீபம் எல்லாம் காட்டிட்டு, அதுக்கு இவ்வளவு எங்களுக்கு உதவுறதுனால கண்ணெல்லாம் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருஷ்டி சுத்துவோம். திருஷ்டி சுத்தி அந்த பானையை போய் முச்சந்தியில உடைச்சிட்டு குதிரையை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுல போய் விட்டுட்டு வந்துருவோம். மறுநாள் அதை நாங்க கூட்டிட்டு வந்துரும். இதை எங்க ஊர்ல குதிரை பொங்கல்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கல் நாட்டுல இங்க குதிரை பொங்கல் இதான் இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப என் பேர் ஜெயச்சந்திரன். எங்கள் ஊர் சிறுமலை பழையூர். நாங்கள் நாட்டில் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சிறுமலையில் குதிரை பொங்கல்னு வைப்போம். இந்த குதிரை பொங்கல் அன்னைக்கு வச்சு குதிரைக்கு குளிப்பாட்டி வர்ணம் பூசி பொங்கல் வச்சு படையல் போட்டு தழுகை போட்டு எல்லாம் பண்ணி குதிரைக்கு சாம்பிராணி காட்டி சூடம் காட்டி சோறு ஊட்டிட்டு வாய் கழுவம்மா வாய் கழுவு, சோறு தின்னம்மா சோறு தின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிற்பாடு குதிரை திருஷ்டி சுற்றி இந்த குதிரைகளுக்கு நல்லது பண்ணுவோம். வண்டி வாகனம் இல்லாத இடங்கள்ல தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வண்டி வசதி கிடையாது. இந்த வண்டி வசதி இல்லாத இடத்துல நாங்கள் குதிரையை வச்சு தான் லோடு ஓட்டுறோம். எங்களுக்கு லோடு ஓட்டுறது பத்தலைன்னு எங்களுக்கு லோடு ஓட்டின மிச்சம் நேரம் போக மீதி பக்கத்து காட்டுக்காரவங்களுக்கு லோடு ஓட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லோடு ஓட்டி கொடுப்போம். அது எங்களுக்கு வாடகை கொடுப்பாங்க. எங்களுக்கு குதிரை தான் வாழ்வாதாரமே. எல்லாமே குதிரையை வச்சு நாங்கள் பிழைக்கிறது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் கிராமத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை நாங்கள் சிறுமலையில் நாங்கள் இப்போ மாட்டு பொங்கலாக செய்கிறோம். சிறுமலையில் மொத்தம் இருக்கிறது ஒரு 2000 குதிரை இருக்குது. 2000 குதிரை ஒரு 200 பேர்த்துட்டு 2000 குதிரை இருக்குது. இந்த 200 குதிரையை வச்சு நாங்கள் ஒரு குதிரை பொங்கல் அன்னைக்கு நாங்கள் இந்த 200 குதிரை அவரோட சொந்த வீட்டில் அன்னைக்கு குதிரையை பிடிச்சி குதிரையை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி குதிரைக்கு பொங்க வைப்போம். முக்கியம் வண்டி போகாத இடத்துக்கு போய் நாங்கள் குதிரை மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறதுக்கு குதிரையை வச்சா நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதாங்க எங்கள் குலதெய்வம். அதை நாங்கள் குலதெய்வமாக நாங்கள் கொண்டு சேர்த்ததுனால எங்களுக்கு அது வழியை காட்டுது. நாங்கள் அதுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். எப்போ பார்த்து எப்பயுமே எல்லாம் பண்ணுறது குதிரை தான் எங்களுக்கு. அந்த குதிரைக்கு செய்ய வேண்டிய முறையை வழிபாடை கூட கரெக்டாக செஞ்சிடறோம். எங்கள் முன்னோர்கள் இந்த குதிரையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் இதுக்கு பிற்பாடு எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைகள் மயங்க எல்லாரும் அவங்க குதிரை பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சு குதிரைக்கு எல்லாரும் செலுத்துவாங்க ஐயா.